இப்போ நம்ம இருக்கிற கிராமத்துக்கு பேர் பெரிய குமாரபாளையம். இது வந்து ரொம்ப சின்ன ஒரு கிராமம். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூருக்கும் சத்தியமங்கலத்துக்கும் நடுவில் புளியம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த புளியம்பட்டியிலேருந்து ஒரு மேற்க ஒரு 6 கிலோமீட்டரில் ஓதிமலை அப்படிங்கிற முருகன் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்குது இந்த பெரிய குமாரபாளையம். சுவாமிக்கு பேர் நாகநாதர். பெரிய குமாரபாளையம் நாகநாத சுவாமி கோயில். இது ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இந்த கோயில் வந்து முன்ன கொஞ்சம் தள்ளி, அதாவது தூரத்தில் ஒரு வில்வ மரம் தெரியுது, அங்கே தான் இருந்திருக்கு. ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருந்துருக்கு. அது அப்புறம் வந்து நண்பர்கள் அடியார்கள்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சி அதை எடுப்பிச்சு கட்டி இப்போ கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இட்ஸ் வெரி வெல் மெயின்டைன்டு டெம்பிள். ஸோ இந்த பெரிய குமாரபாளையம் நாகநாதர் நாவுக்கரசி அம்மன் பேர். இது வந்து சாதாரண புது கோயில் நினச்சி வந்தேன். பட் இது ஒரு 1000 வருஷம் பழைய கோயில், பழமை இருக்குது. இந்த அடியார்கிட்ட பேசிகிட்டு இருந்தபோது சொன்னார், இந்த கோயில் பார்த்திங்கனாக்கா இருக்கிற லிங்கம், அப்புறம் வந்து ரொம்ப பெரிய பியூட்டிஃபுல்லாக ஒரு பைரவர் தான் அங்கே இருக்கார். அந்த அந்த சந்நிதியில் ஜனங்கள்லாம் நிற்கிறாங்க. அந்த அந்த சந்நிதி தான் பைரவர் சந்நிதி. ஒரு அமேசிங் பைரவர், பியூட்டிஃபுல் பைரவர். அம்மன் மட்டும் புதுசு, ஏன்னா முகம் இல்லை, மூக்கு பின்னப்பட்டதுனால அம்மன் மட்டும் புதுசாக பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி முருகன், ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிள்ளையார் எல்லாம் இருக்குது. கோயிலை பார்த்தீங்கன்னாலே அவ்வளோ அமைப்பாக ஒரு அழகாக இருக்குது. சிவன் அந்த கர்ப்பகிரகமும் பார்த்திங்கன்னா நல்லா விஸ்தாரமாக அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்ப தெய்வீகமாக இருக்குது. பாருங்கள் இந்த கோயிலை. இந்த கோயில் வந்து போகர் வந்து இந்த முருகனை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த அடியார் சொல்கிறாரு. போகர் வந்து நம்ம பக்கத்தில் பின்னாடி இருக்கிற ஓதிமலை, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும் ஓதிமலை. இந்த எப்படி சொல்கிறது, அந்த பின்னாடி ஒரு பனை மரம் இருக்குது அந்த கோபுரத்துக்கு, அந்த விமானத்துக்கு கீழே. இது கீழே ஒரு மவுண்டன் ரேஞ்ச் தெரியுது, அதான் ஓதிமலை. அந்த ஓதிமலை முருகர் தான் ரொம்ப ஃபேமஸுங்கிற ரொம்ப பிரமாதமான ஒரு முருகர். 1700 ஸ்டெப்பு. அங்கே வந்து போகர் வந்திருக்காரு கண்டிப்பாக. அந்த முருகரை பார்த்துட்டு அவர் அப்படியே பழனிக்கு போகும்போது கீழே இங்கே இறங்கி வந்து அங்கேருந்து ஒரு ஸ்டோன்ஸ் த்ரோவில் ஒரு போகருக்கு அப்படி தான் இருந்திருக்கும். அப்படி போகர் வந்து இந்த முருகனை பார்த்துருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் அது. இந்த கோயில் பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்குன்னு. நல்லா விஸ்தாரமாக இருக்குது. ஒரு சாயங்கால நேரத்தில் வந்து நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கோ இல்லை அப்படியே உட்காந்து சுவாமியை ஜஸ்ட்டு பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு அழகு. இது வந்து சுந்தர சோழன் அப்படிங்கிறவங்க காலத்தில் இந்த கோயில் எடுப்பிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த கோயிலை பராமரிக்கிற அடியார் ரொம்ப பக்தியோடு அவர் எல்லாம் செய்கிறாரு. இந்த பிள்ளையாரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அது ஒரு இந்த பழங்கால ஒரு ஸ்டைலில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஓப்பனாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நேராக தெரியறது தான் முருகன் சந்நிதி. நேராக தெரியறது தான் முருகர். இந்த காலபைரவர் வந்து நேராக தெரிகிற சந்நிதி. ஓகே சார், நல்ல உயரம், நல்ல அழகு. அது மாதிரி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லைன்னு சொல்லலாம், பட் இருக்குது, கொஞ்சம் கஷ்டம் பார்க்குறது. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான காலபைரவர். நல்ல பெரிய நந்தி, நல்ல வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு நந்தி கூட இருக்குது. ஸோ இதுதான் அம்மன் சந்நிதி. நேராக இருக்கிறது அம்மன் சந்நிதி. அவங்களுக்கு பேர் நாவுக்கரசி. நந்தியை பார்ப்போம்.
எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த நந்தியை. பைரவர் சன்னதி நேராக இருக்கிறது தான் சுவாமி சன்னதி. இதுதான் பெரிய குமாரபாளையம் நாகநாத சுவாமி கோவில். நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்க. இது கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் ரோட்டில் இருக்கிற புளியம்பட்டியிலேருந்து மேற்கு சுமார் 6 கிலோமீட்டர் ஓதிமலை ரோட்டில் இருக்குது இந்த பெரிய குமாரபாளையம் நாகநாத சுவாமி கோவில். இது டெம்பிள் பேஜஸ் வெப்சைட்லேயே இது போட்டிருக்கேன். நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்க.